டைம்னு ஒண்ணு ஸ்பெண்ட் பண்ணா அது பக்திக்காக மட்டும்தான். மத்த டைம் எல்லாம் படுத்தே இருப்பேன். மத்த முழிச்சிருக்க நேரம்லாம் ஏதாவது ஒரு சாமி பாட்டு இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருப்பேன். அப்போ ஒரு நாள் யூடியூப்ல எதார்த்தமா நான் ஸ்க்ரோல் பண்ணும்போது மரபு வழின்னு சொல்லி நம்மளோட சேனலோட தம்ப்நெயில் பார்த்துட்டு, என்னது இது இப்படிலாம் எனக்கு அப்பதான் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னே தெரியும். ரொம்ப புதுசு. என்னமோ தெரியும்போது ஏதோ கடவுள் நமக்கு காமிச்சு விடுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் உள்ளுணர்வு சொன்னுச்சு. சரி அது என்னன்னு கேட்போமேன்னு சொல்லி ஒரே ஒரு வீடியோ மட்டும் கேட்டேன். அப்புறம் ஒரு 2 நாள்ல வந்து அதுல இருக்க ஒரு 20 வீடியோக்கு மேல ஒரு 2, 3 டேஸ் ஃபுல்லா அதுல இருக்க வீடியோஸ் தான் பார்த்துட்டே இருப்பேன். அப்போ எனக்கு மனசுல ஸ்ட்ராங்கா பதிஞ்சிருச்சு. ஓகே, வீட்ல குழந்தை பெத்துக்க முடியும். அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது நமக்கு இவ்வளவு நாள் தெரியாம இருந்திருக்கு. அப்படின்னு சொல்லி அதுல நான் அந்த புத்தகம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த கமெண்ட் எல்லாம் படிக்கும்போது அதுல ஒரு தடவை புத்தகம் ஃபஸ்லுர் ரஹ்மான் ஐயாவோட புக்கை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. உடனே நான் ஆர்டர் போட்டு அந்த புத்தகம் வாங்கி படிச்சேன். அந்த புத்தகம் படிக்கும்போது எனக்குள்ள இருந்த உணர்வெல்லாம் இப்போ நினைச்சா கூட எனக்கு ஒரு மாதிரி கூஸ் பம்ப் அந்த மொமெண்ட் மாதிரி தான். அதுல ஒவ்வொருத்தவங்க குழந்தையோட எக்ஸ்பீரியன்ஸ், அந்த குழந்தை பிறக்க போற மொமெண்ட்டை படிக்கும்போது எனக்கே பிரசவம் ஆன மாதிரி நான் உணர்ந்து அப்படியே ஒரு நிமிஷம் நின்னுடுவேன். அந்த அந்த பிரசவத்தை அப்படியே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி அதை அனுபவிச்சுட்டு தான் அடுத்தது படிக்கவே போவேன். ஒவ்வொரு தடவை ஒவ்வொருத்தவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் படிக்கும்போது நான் ஒரு குழந்தை பெத்துக்கிட்டேன். அந்த மாதிரி ஒரு உணர்வு அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த நிமிஷத்துல இருந்து நான் பிரெக்னன்சியை ரொம்ப விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை, வாமிட். அது என்ன பண்றது? வசூல் ரஹ்மான் ஐயா சொன்ன மாதிரி பிரார்த்தனை பண்ணணும். நான் அப்பதான் பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கிறது தெரியுது. என்ன உடம்பு கிளீன் பண்றது தான் பண்றீங்கன்னு தெரியுது. நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு அதை சீக்கிரமா பண்ணுங்க. என்ன கொஞ்சம் இதுல இருந்து வெளியில கொண்டுட்டு வாங்கன்னு நான் பிரார்த்தனை பண்ணேன். நிஜமாவே சொல்றேன், ஃபர்ஸ்ட் டெலிவரி அப்போ எவ்வளவோ மாத்திரை. நான் ஃபர்ஸ்ட் டெலிவரி அப்போ மாத்திரை வாமிட்டுக்கு மட்டும் போட்டேன். நான் இந்த கால்சியம் அயன்லாம் சாப்பிடல. பட் வாமிட் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாதனால வாமிட்டுக்கு மட்டும் மாத்திரை சாப்பிட்டேன். அப்புறம் அந்த மாத்திரை சாப்பிட்டும் வாமிட் நிக்காதனால அப்புறம் அதை தூக்கி போட்டுட்டேன். அப்புறம் எதுவுமே பண்ணல, நீ எடுக்கிறபடி எடுத்துக்கலாம்னு விட்டுட்டேன். செகண்ட் இதுக்கு நான் மாத்திரை எதுவுமே போடல. அதாவது இந்த நாலேஜ் தெரிஞ்சதுக்கு அப்புறம், அதுக்கு முன்னாடி ஒரு 10-15 நாள் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் இந்த நாலேஜ் வந்ததுக்கு அப்புறம் நான் எந்த மாத்திரையும் போடல. பிரார்த்தனை மட்டும் தான் பண்ணேன். எனக்கு வந்து வாமிட் நிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 1 வீக் தான் இருக்கும், வாமிட் நின்றுச்சு. எனக்கு அதுவே பெரிய அதிசயமா இருந்தது. அத அந்த அத்தாட்சி சொல்லுவாங்களே, அதை நான் பார்த்துட்டேன். ஓ, ப்ரே பண்ண இப்படி ப்ரே பண்ணா நடக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி 1 வீக்ல எனக்கு வாமிட் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடுச்சு. வாமிட் சென்சேஷனே இல்லை அதுக்கப்புறம்.